உங்களதான் கண்டுக்கவே இல்லையே, வைகோ உங்களை கண்டுக்கவே இல்லையே. இல்ல யாரும் பேச வேணாம், எதுவும் பண்ண வேணாம், நீங்க சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு போயிட்டு இருக்கீங்க. என்ன 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 அவங்க மதிமுக நீக்கப்படல. நீக்கப்படல. அவர் உங்களை பொதுச் செயலாளர் உங்களை ஏத்துக்கலையே. இல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கி இருக்கணும். ஏன் நீக்கல? நீக்காத வரல நான் அந்த பொறுப்பில் தொடர்ந்து அவ்வளவுதான் இருக்கிறேன். அதில் கடைசி 4 ஆண்டுகள் அவருடைய மகன் துரை வருகைக்கு பின்னால் தான் அந்த ஜனநாயக பண்பு நான் இல்லாமல் தந்தொண்டித்தனமாக பயணம் மேற்கொள்கின்ற காரணத்தினால் இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அவ்வளவு இல்ல. அவர் ஆதி காலத்துல இருந்து அவருக்கு அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை, அந்த எண்ணமே இல்லை துரை வைகோவை. அப்படியா? ஆமா. இல்ல மீதி பேருங்களாம் பாத்தீங்கன்னா திமுக பாருங்களேன், கோபாலபுரம் எப்படி உங்களுக்கே தெரியும், கலைஞர், ஸ்டாலின் அப்படியே நான் அரசியலுக்கே வரமாட்டேன் எனக்கு வேணும்ட்டு உட்கார்ந்து வச்சுட்டாங்க. அப்புறமா இன்பநிதி. நீங்க அங்க போனாலும் இந்த இதுதானே பார்க்க போறீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, திமுகவில் தலைவருடைய மகன் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள். அவர் வந்து திராவிட இயக்கத்துல கால்சட்டை பருவத்திலிருந்து அவர் பள்ளி பருவம் வந்து பணியாற்றி, அது ஓகே, அதுல எந்த ஒரு மாற்றம் கருத்தையும் தலைவர் நல்லா பணியாற்றி வந்தாரு. இப்போ துரை வந்து பேராஷூட்ல தானே வந்து இறங்கி இருக்கிறாரு. உதயநிதி எப்படி வந்து இறங்கினாரு? அவரும் தொடர்ந்து அந்த கட்சியில பணியாற்றின்னு வர்றாரு. அப்படியா? தொடர்ந்து பணியாற்றி வந்தார். படங்கள்ல அந்த செய்திகளை சொல்லிட்டு வந்தாரு. அவர் எல்லாரையும் மதிக்கின்ற பண்பு நலன் அவர்கிட்ட இருக்குது. துரை கிட்ட அந்த பண்பு நலன் இல்லை. அதால தான் பிரச்சனை. அங்க யாராவது ஒருத்தர் கருத்து வேறுபாடு பண்றாங்களா? இல்லையே. இங்க எல்லாருமே கருத்து வேறுபாடு கொண்டு போறாங்களே. அங்க ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இருக்கிறதால தான் அந்த அமைப்பு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இங்க ஜனநாயகம் இல்லைன்றதால தான் இன்னைக்கு பிரிவினை உருவாகிறது. சரி, அங்க நீங்க நினைச்ச, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பொதுச் செயலர் அங்க ஆக முடியுமா? நான் இந்த பொறுப்பு நான் விரும்பவில்லை. இல்ல துரை வைகோக்கு அந்த இது கொடுத்துருவாங்கன்ட்டு அதனால தானே நீங்க 32 வருஷமா பயணிச்சுமே இது போயிடுச்சு நமக்கு. நீங்க இலவு காத்து கிளியா காத்துட்டு இருந்து அது போயிடுச்சு.